குழந்தை தொழிலாளர் முறை எதிர்ப்பு தினத்தை முன்னிட்டு தொழிலாளர் நலத்துறை சார்பில் அமைக்கப்பட்ட விழிப்புணர்வு கையெழுத்து இயக்கத்தை மாவட்ட ஆட்சித்தலைவர் சுகுமார் கையெழுத்திட்டு தொடங்கி வைத்து விழிப்புணர்வு உறுதிமொழி எடுத்துக் கொண்டார். திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் குழந்தை தொழிலாளர் முறை எதிர்ப்பு தினத்தை முன்னிட்டு தொழிலாளர் நலத்துறை சார்பில் அமைக்கப்பட்ட விழிப்புணர்வு கையெழுத்து இயக்கத்தை மாவட்ட ஆட்சித்தலைவர் சுகுமார் கையெழுத்திட்டு தொடங்கி வைத்து விழிப்புணர்வு உறுதிமொழியை எடுத்துக் கொண்டார். இந்திய அரசியலமைப்பு விதிகளின்படி கல்வி பெறுவது குழந்தைகளின் அடிப்படை உரிமை என்பதால் 14 வயதுக்குட்பட்ட குழந்தைகளை எந்தவித பணிகளிலும் ஈடுபடுத்த மாட்டேன் எனவும் அவர்கள் பள்ளிக்கு செல்வதை ஊக்குவிப்பேன் எனவும் குழந்தை தொழிலாளர் முறையினை முற்றிலுமாக அகற்றிட சமுதாயத்தில் விழிப்புணர்வு ஏற்படுத்துவேன் என்றும் தமிழ்நாட்டை குழந்தை தொழிலாளர் அற்ற மாநிலமாக மாற்றுவதற்கு என்னால் இயன்றவரை பாடுபடுவேன் எனவும் உளமாற உறுதி கூறுகிறேன் என்று உறுதிமொழியினை மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைமையில் அனைத்து அரசு அலுவலர்களும் எடுத்துக் கொண்டனர். குழந்தை தொழிலாளர் முறை எதிர்ப்பு தினத்தை முன்னிட்டு மாணவ மாணவியர்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் கொக்கிரகுளத்தில் உள்ள அறிவியல் மையத்தில் 6 முதல் 8ஆம் வகுப்பு பயிலும் மாணவ மாணவியர்களுக்கு ஓவிய போட்டியும் 9 முதல் 10ஆம் வகுப்பு பயிலும் மாணவ மாணவியர்களுக்கு பேச்சு போட்டியும் 11 முதல் 12ஆம் வகுப்பு பயிலும் மாணவ மாணவியர்களுக்கு கட்டுரை போட்டியும் நடத்தப்பட்டு பரிசுகள் வழங்கப்பட்டன. மேலும் மாவட்டம் முழுவதும் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் துண்டு பிரசுரங்கள் மற்றும் ஒட்டு வில்லைகள் மூலம் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டன. பெரிய நிறுவனங்களில் தொழிலாளர்கள் மத்தியில் குழந்தை தொழிலாளர் முறை எதிர்ப்பு தின விழிப்புணர்வு உறுதிமொழி எடுக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் மாவட்ட வருவாய் அலுவலர் சுகன்யா, உதவி ஆட்சியர் தவலேந்து, மாவட்ட ஆட்சியரின் நேர்முக உதவியாளர் அனிதா, தொழிலாளர் நலத்துறை இணை ஆணையர் சுமதி, உதவி ஆணையர் திருவள்ளுவன் மற்றும் அரசு அலுவலர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். குழந்தைகளை